ஆபிரகாமுக்கு புள்ள பிறக்கலைன்னா இன்னும் கொஞ்ச நாள் இயேசு வர்றது, இயேசு பிறக்கிறது தள்ளி போயிருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்தந்த பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்தது, ஈசாக்குக்கு பிள்ளை பிறந்தது, யாக்கோபுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தது, தாவீது பிறந்தது, இவன் பிறந்தது, அவன் பிறந்ததெல்லாம் பைபிள் எழுதிட்டே இருக்கும். ஆனா அவங்களுக்கே தெரியாது ஏன் நமக்கு பிறக்குதுன்னா, இதெல்லாம் ஒரு நாள் இயேசு என் வலையில என்னுடைய சந்ததியில நான் பெக்க போறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்து வருவார் என்பதை அந்த மோரியா மலையில் அவனுடைய குமாரனை பலியிட போகும்போது இயேசுவை காண்பித்தார். அதுதான் இயேசு சொல்கிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆவலாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பெத்தப்ப தெரியாது, ஈசாக்க பலி கொடுக்கப்ப தெரிஞ்சிச்சு. ஆஹாஹா, கர்த்தர் எதுக்கு என்ன அழைச்சார்னா, என் 100 வயசு கிழவனா இருந்தாலும் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தது காரணம், அவன் மகிழ்ந்து களி கூர்ந்த காரணம், ஏன் சந்ததியின் வழியா இயேசு வர போகிறார். ஆபிரகாம் தன் குமாரனை இயேசுவோடு இணைத்து விட்டான். உங்க பிள்ளைங்களை அப்படி நினைச்சு பார்க்க முடியுமா? இல்ல உனக்கு பிறக்க போற பிள்ளை அந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியுமா? ஏன் எனக்கு இன்னைக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்திருக்கிறான்னா, இந்த பிள்ளையின் வழியாக இயேசுக்கு கர்த்தர் ஒரு செய்ய விரும்புகிறார். அதாவது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுக்கு அதை பத்தி தெரியாது, ஆனா கர்த்தருக்கு அதை பத்தி தெரியும். ஈசாக்குக்கு ஒருவேளை யாக்கோபு பிறந்தப்ப தெரியாம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமாய் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். இந்த யுத்தம் இது நேரடியான யுத்தம் அல்ல, இது தேவனுக்கு விரோதமான யுத்தம், தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு விரோதமான திட்டம். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்ட உங்களுக்கும் எனக்கும் விரோதமான யுத்தம். இது ஒளியின் ராஜ்யத்துக்கும் இருளின் ராஜ்யத்துக்குமான யுத்தம். நீங்க நிக்கணுமா? தேவனுடைய சர்வாயுதத்தை நீங்க கருத்து கொள்ளதான் வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சணையம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமென். ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி ஒரு சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. நான் சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. ஆவிக்குரிய சில உண்மைகள். வெறும் கண்ணால பார்க்கறது மட்டும் கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை. நம்ம ரட்சிப்பு இயேசுவை ஆண்டவரின் கைகளை உயர்த்தும் போது எப்படி அது நம்ம ஆவியில நடந்தது அதை நம்ம பார்க்கல. ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். இயேசு கல்வாரியில் மரித்தார், ஆனா மரணத்துக்கு பின்னாடி என்ன நடந்தது? இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், அப்ப என்ன நடந்தது? கண்ணால பார்க்கல, ஆனா வேதம் சொல்லுது என்னென்ன நடந்ததுன்னு. இயேசு உயிரோடு எழுந்தார், அப்ப என்ன நடந்தது? இப்படி நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தின் வாழ்க்கையா இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம். ஆனால் அதனால எதுவுமே தேவனுடைய பிள்ளைகள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆவியானவர் உள்ள வந்து விட்டபடினாலே நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுகிறோம்? விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் நிஜமாகி கொண்டு இருக்கிறது. ஆமென். தேவன் ஆவியை கொடுத்திருக்கிறபடினாலே இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு நிச்சயத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஆலயத்துக்கு வர்றோம். ஊரில் உள்ளவங்க எல்லாம் ஆலயத்துக்கு வராங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகிறார்கள் இல்லையா? ஸோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸால் நிறைந்தது. விசுவாசி தான் ஆகணும். தேவன் இங்கே இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான், பிசாசின் தூதர்கள் இருக்கிறார்கள். இதை பற்றிலாம் வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே ஆவிக்குரிய யுத்தம் அதன் அடிப்படையில் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நான் சில வாரங்களாக உங்களுக்கு சொல்லி வந்தேன். சரி, இப்போ அதை பற்றி பேச வேணாம். இப்போது இங்கே முக்கியமாக நான் அதிகமாக வலியுறுத்த விரும்புகிற காரியம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறது. நம்ம எங்கே ஸ்ட்ராங் ஆகணும்?
தேவனிலும் அவருடைய சத்துவத்தின் அவருடைய வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார் இல்லையா? இயேசு எந்த வல்லமை கொண்டு தேவன் உயிரோடு எழுப்பினாரோ அந்த வல்லமை கொண்டு தான் உங்களை என்னை ரட்சித்தார். அப்படிதான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன விதமான வல்லமை கொண்டு செயல்படுகிறார்னா, இயேசுவை உயிர்த்தெழுந்தலுக்கு என்ன விதமான வல்லமை தேவன் பயன்படுத்தினாரோ அதை கொண்டு தான் இன்னைக்கும் காரியங்களை செய்கிறார். என் வாழ்க்கையில் நான் ஒன்று ஜெபம் பண்றேன், ரிப்போர்ட்ஸ் அதை பத்தி தப்பா சொல்லுது. ஈவன் டாக்டர் ரிப்போர்ட்ஸ் தப்பா சொல்ல, ரிப்போர்ட்ஸ் கரெக்டாக தான் சொல்லுது. ஆனா அது எனக்கு சாதகமாக சொல்லலை, தேவ சித்தத்தின்படி அந்த ரிப்போர்ட் சொல்லலை. ஆனா நான் ஜெபம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய வல்லமை அங்கே உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த ரிப்போர்ட்ஸுக்கு சம்பந்தம் இல்லாத விளைவுகளை, நல்ல பலனை எனக்கு கொடுக்கிறது. அதுதான் தேவனுடைய வல்லமை. அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதை நம்பி அல்ல, அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, அந்த ரிப்போர்ட் என்ன சொன்னது, உங்க பேங்க் அக்கௌண்ட் என்ன சொன்னது, மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், உங்கள் மனைவி உங்களை பற்றி என்ன பேசிட்டு இருக்கா, உங்க கணவன் என்ன பற்றி பேசிட்டு இருக்கா, அது இல்லை. சில நேரம் அவங்க உண்மையை கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை, அதாவது கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பலப்படுத்தப்படுகிற இடம் எது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தப்பட வேண்டும், தேவனுடைய வல்லமையில் நீங்கள் பலப்பட வேண்டும். அப்போ நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்க முடியும். அங்கே மரணத்துக்கு இடமில்லை. கர்த்தர் நம்முடைய ஃபைனான்ஸை, நம்முடைய பொருளாதாரத்தை உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். யூ மே திங்க் இட் இஸ் டெட் ஆல்ரெடி. என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் ஜீரோ, டெட் ஆயிடுச்சு, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிற சகோதரிக்கும் சகோதரனுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தால் கர்த்தர் அதை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மூடி கிடந்த சீல் வச்ச பேங்க்ல சீல் வச்ச வீட்டை கூட என்ன பண்ணியிருக்கேன், ஜெபம் பண்ணி உயிர்த்தெழுதலின் வல்லமையை பேசி அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய வல்லமையின் மேல் நான் நம்பிக்கை உடையவன் அல்ல. மண்டே டு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நானும் நார்மலாக உங்களை போல தான் ஓடிட்டு இருப்பேன். என்னுடைய வல்லமையில் நான் நம்பிக்கை வைக்கவில்லை, இயேசுவை உயிரோடு எழுப்பின தேவனுடைய வல்லமையின் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையில் நீங்கள் நம்பிக்கை வைங்கன்னு மட்டும் சொல்லலை, கர்த்தருடைய வல்லமையில் பலப்படுங்கன்னு அவர் நேரடியாக எழுதலை. அவர் எப்படி எழுதுறாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். முதலாவது நீங்கள் யாருடைய வல்லமையில் பலப்படுகிறீர்களோ முதலாவது அவரில் பலப்பட வேண்டும். அது ஒருவருடைய வல்லமையை பற்றியது மட்டுமல்ல, அந்த நபரை பற்றியது. எந்த வல்லமையை நாம் சார்ந்து கொள்கிறோமோ முதலாவது அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், அவரில் சரியா பலப்பட வேண்டும். அவரோடு இருக்கிற உறவில் பலப்படும் போது அவரில் பலப்படாமல் அவருடைய வல்லமையில் பலப்பட முடியாது. அல்லேலூயா. என்னோட ஒருத்தர் சரியான ஐக்கியம் இல்லாமல் என்னுடைய காரியங்களில் அவர்கள் சரியாக இருக்க முடியாது. ஆனால் இயேசுவோடு, தேவனோடு நாம் அவரோடு இருக்கிற அந்த உறவிலே, ஐக்கியத்திலே நாம் நல்லா பலப்படும் போது அவருடைய வல்லமையிலும் நாம் என்ன பண்ணுவோம், பலப்படுகிறவர்களாக இருப்போம். ஆகவே ஸ்ட்ராங் இன் ஹிம் ஃபர்ஸ்ட், அவரில் நம்ம பலப்படணும். அவரில் பலப்படும் போது அவருடைய வல்லமையிலும் நாம் பலப்படுகிறவர்களாக இருப்போம். அந்த போராயுதங்கள் சிலதெல்லாம் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய சொல்லணும். சமாதானம் என்னும் பாதரட்சை, ரட்சண்யம் என்னும் தலைச்சிரா, ஹெல்மெட் பற்றி பேசினேன், ஷூ பற்றி பேசினேன், இன்னும் நிறைய பேசணும். தேவன் நிஜமாக இருக்கிறார்ப்பா, தேவன் நிஜம், நீங்களும் நானும் நிஜம். நமக்கு விரோதமாக ஒருத்தன் இருக்கான் பிசாசு, அவனும் நிஜம். நீங்கள் அவனை நேர்கொள்ளணும், நீங்கள் அவனை எதிர்கொள்ளணும், நீங்கள் அவனை எய்த்து நிற்க வேண்டும். அதுக்கு தான் இதை பற்றி இங்கே பவுல் எழுதுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே அவருடைய ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே எழுதப்பட்ட எல்லாமே தேவனுடைய போராயுதங்கள் என்று எழுதுகிறது, வெப்பன்ஸ் ஆஃப் காட். அவர் தான் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஜெபத்தை பற்றி போன வாரம் நல்லா நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுறதுக்கே அவர் தான் உதவி செய்கிறார். எப்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நான் காட்ட விரும்புகிறேன். ஏன்னா அவருக்குள்ளே பலப்படணும் இல்லையா? அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்கள் யாருக்குள்ளே முதல்ல பலப்படணும் அப்படிங்கிறத பற்றி இது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எப்படி ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார் இல்லையா, அதை போல ஒரு வசனம் இது. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோமா? நீங்க பாத்தீங்களா? என்னைக்கு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அப்ப என்ன நடந்ததுன்னு பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோமா? எதுக்குன்னா நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அது எப்ப செய்யறதுக்குன்னா அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆதாமை உண்டு பண்ணுவதற்கு முன்பாக எப்படி எல்லாத்தையும் தேவன் ஆயத்தம் பண்ணிட்டு அவனை சிருஷ்டித்தாரோ,
இப்போ தேவன் உங்களை இன்னைக்கு யதார்த்தமாக இன்னைக்கு தெரிஞ்சுக்கல. எப்போ நீங்கள் தேவனுக்குள்ளே வந்தீங்களோ, கிறிஸ்துவுக்குள்ளே வந்தீங்களோ, நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் வந்த பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். புரியுதா? அப்போ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்குள்ளே இருக்கீங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். வி ஆர் இன் கிரைஸ்ட். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்ம வச்சிருக்கிறாரு. ஆமேன். அப்போ அவருக்குள்ளே இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் அவருடைய வல்லமையில் பலப்பட முடியும். ஆமேன். இங்கே தனியாக செயல்படுறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு சொல்லிக்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 16 நான் வாசிக்க விரும்பல, அதை நீங்கள் வீட்டில் வாசிங்க, பிள்ளைங்களா இருக்காங்க. 17 வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். இயேசு நாமும் தனியாக இருக்கோம்னு சொல்ல, எப்படி இருக்கோமா? 2 பேரும் ஒரே ஆவியாக இருக்கணும். எப்படி கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்களோ, அப்படி கிறிஸ்துவோடு கர்த்தரோடு இருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவருடைய வல்லமை நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும். 3வது ஒரு வசனம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், அதை மட்டும் எடுத்துப்போம். அதாவது நம்மளுடைய சுபாவம் காட்டொலிவ மரம் மாதிரி, காட்டில் இருக்கிற மரம் போல நம்ம வாழ்ந்தோமா. ஆனால் இயேசு நல்ல ஒலிவ மரம், அவரில் எந்த சுபாவ குறைவும் கிடையாது. அந்த நல்ல சுபாவம் உள்ளவரோடு நல்ல சுபாவம் இல்லாத நாம ஒட்ட வச்சிருக்கார் தேவன். கிராஃப்டிங் சொல்லுவாங்களே, ஒட்டு போடுறாங்களே 2 மரத்தை. அதுபோல கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணுக்க, அந்த நல்ல மரத்துக்குள்ள இந்த தவறான சுபாவம் உள்ள மரத்தை தேவன் ஒட்டு போட்டிருக்கிறார். இதெல்லாம் ஓமைகளாக பார்க்க முடியாத விதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். அங்க பார்க்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். அடுத்து பார்க்கிறோம் கர்த்தரோடு சேர்ந்திருக்கணும், ஒரே ஆவியா இருக்கிறான். எங்க பார்க்கிறோம் ஒரு மரத்தை இன்னொரு மரத்தோட ஒட்டு போட்டிருக்கார். ஸோ வி ஆர் ஜாயின் வித் கிரைஸ்ட். அதான் புரிஞ்சுக்க சொல்றேன். நம்ம யாரோட இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கோம்? அன்பு கூர்ந்தோம், பாட்டு பாடினோம், இதெல்லாம் நம்ம தனியாக இல்லை, அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியம் அது ரொம்ப முக்கியம். இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவரே சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவர் மூலமாக தான் நமக்கு கனி உண்டாகிறது. இயேசுவை எடுத்துட்டா நம்ம வாழ்க்கையில் வல்லமையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஆனால் இயேசுவோடு இருந்தால் எனக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது. நான் எவ்வளோ நல்லவங்கிறத வச்சு இந்த வல்லமை அவர் கொடுக்கல, அவரோட நான் இணைந்திருக்கேன், அதனால எனக்கு வல்லமை. நீங்கள் யாரோட ஐக்கியமாக இருக்கீங்களோ அது ரொம்ப முக்கியம். ஒன்று நீங்கள் அவங்கள பாதிக்கலாம், இல்லை அவங்க உங்களை பாதிக்கலாம். நான் சொல்கிறேன், இயேசு தான் நம்மை பாதிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஏன் ஒரு சிலரோட உறவு நமக்கு தேவையில்லைன்னு தேவன் சொல்கிறார் தெரியுமா? தேவனுக்கு பொறாமை கிடையாது. அவங்களோட நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும், உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நல்ல நல்ல காரியங்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை உறிஞ்சி போட்டுருவாங்க. ஸோ அசோசியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாரோடும் நம்ம ஐக்கியமாக இருக்க முடியாது. அதுக்காக அவங்கள ஒன்றும் வெறுக்க சொல்ல, பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம ஐக்கியமாக இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? இதுதான் காரணம். we have the power. நம்மகிட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு, நம்மகிட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, ட்ரெயின் பண்ணிடக்கூடாது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் எழுதுகிறார். பவுல் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல பொருளாதாரத்தை பற்றி வரும். எனக்கு நீங்கள் எல்லாம் அனுப்புனீங்க, நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அனுப்புனாலும் அனுப்பாட்டியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறாரு. அப்போ அவர் எதில் சார்ந்திருக்கிறாரு? மக்களையும் மக்களுடைய பொருளாதாரத்தையோ நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்கலையாங்கிறத அவர் சார்ந்து இல்லை. அவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு ஐஸ்வர்யம் ஒரு தேவன் இருந்தால் கூட அவர்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கும். அவர் எனக்கு கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நான் பார்த்துருக்கேன், கொடுப்பார். வேதாகம் முழுவதும் நம்ம பார்க்குறோம். சிலரை தேவன் அதற்கென்றே ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். எலியா போகிறாரு, போகும்போது யார் வீட்டுக்கு அனுப்புனார்? ஒரு பணக்கார வீட்டுக்கு அனுப்பல, ஏழை விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார். அவகிட்ட கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் இருக்குது, செத்து போகிறேன்னு சொல்கிறா பிள்ளைக்கு கொடுத்துட்டு. அவர்கிட்ட போகிறார் எலியா, முதல்ல எனக்கு கொடுப்பான்னு கேட்குறாரு. ஏன்? அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்த போது அங்கே மாவும் எண்ணெயும் குறையவில்லை, பஞ்சகாலம் முழுவதும் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தேவன் எந்த சூழ்நிலையிலும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் சொல்றது
தேவனுடைய வல்லமையில் பலப்படுங்கள் அல்லது கர்த்தரில் பலப்படுங்கள்ங்கிறது வந்து ஏதாவது ஒரு காரியத்துக்கு மட்டுமல்ல, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு மட்டுமல்ல, சுகமாய் வாழ்வதற்கு, சுகத்திற்கு நாம் அவரை சார்ந்து கொள்ளலாம். ஆமென். அவருக்குள் சுகம் இருக்கிறது. புத்தி ஞானம் வேணுமா, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பொருளாதாரம் வேணுமா, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அவருக்குள் எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்குள்ளே ஞானம் இருக்கிறது, அவருக்குள்ளே புத்தி இருக்கிறது, அவருக்குள்ளே சுகம் இருக்கிறது. தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்ரிதிங் இன் த ஸ்பிரிட் ரியால், காணப்படாத ரீதியில் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எது வேணுமானாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அதை உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். உடனே கடைக்காட்டி கூட யூ ஹேவ் டு பிலீவ், நீங்கள் அதை தொடர்ந்து விசுவாசிக்க தேவன் அழைக்கிறார். ஆமென். இந்த அவருடைய வல்லமைங்கிறது முக்கியம். அது ஊழியத்தில் ரொம்ப முக்கியம். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இங்கே இருக்கிற ஆளுக்கும் அப்புறம் இருக்கிற ஆளுக்கும் உள்ள வித்தியாசம் எங்கேருந்து வருகிறது? அது தேவனுடைய வல்லமையினால் வருகிறது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஏன் பலப்படுத்தப்பட வேண்டும்? இதுதான் ஆவிக்குரிய யுத்தத்தோடைய முக்கியம். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதை பற்றி அடிக்கடி நான் பேசிட்டு தான் சொல்ல விரும்புகிறேன். டைரக்டாக யுத்தத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போனால் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் யாரோட இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் அப்படின்னு உங்களை நான் ட்ரெயின் அப் பண்ணிட்டு யுத்தத்துக்குள்ளே கூப்பிட்டு பண்ணு வச்சுங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. பொதுவாகவே யுத்தங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஸ்பீச் கொடுப்பாங்க. என்ன விதமான ஸ்பீச்? ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச். அதை கேட்டுட்ருக்க அப்புறம் தான் யுத்தத்துக்கு வீரர்கள் போவார்கள். அந்த மோட்டிவேஷனோட போய் என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை ஜெயிப்பாங்க. இப்போ பிசாசோட யுத்தம் இருக்குது அப்படின்னா அது ஏதோ பெரிய யுத்தம் நினச்சிக்க கூடாது. முதல்ல நம்மளோட இருக்கிறவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் அதை அவர் எழுதுறாரு. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் முதலாவது நீங்கள் பலப்படுங்கள். ஏன் பலப்படணுங்கிறத அப்புறம் சொல்றாரு. ஏனெனில், அடுத்த வசனம் 12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மக்களோடு அல்ல நமக்கு யுத்தம், துரைத்தனங்களோடும், அதுக்கப்புறம் நிறைய வருகிறது, அவர்களோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. அதுக்கு தான் நீங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, இப்போ நம்ம பிசாசை பற்றி கொஞ்சம் பேச விரும்புகிறேன். அவனோட தான் நமக்கு யுத்தம். அங்கே என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க? தந்திரங்கள். அவனுக்கு வல்லமை இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், கொலோசியரில் பார்த்துருக்கோம். அவனுடைய வல்லமையெல்லாம் இப்போ எதுக்கு குட் ஃப்ரைடே என்ன வருது? அவனுடைய வல்லமைகள், அதிகாரங்கள்லாம் ஏசு என்ன பண்ணாரா? சிலுவையில் உரிந்து போட்டார். அதுவும் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. ஆக்சுவலாக நம்ம சிலுவையில் பார்க்கும்போது இயேசு வந்து ஒரு நிர்கதியாக, ஒன்றுமில்லாதவராக, கைவிடப்பட்டவராக தொங்கினார். அதான் நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவும் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் கொலோசியர் பவுல் என்ன எழுதுறாரு? இப்போ நம்ம பார்த்தோமே, அதிகாரங்கள், வல்லமைகள், இப்போ நம்ம யாருக்கு விரோதமாக யுத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரோ அவைகளெல்லாம் முறிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதான் சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி பார்க்கணும். ஆமேன். உலகம் வந்து இயேசு மரித்தார்னு பார்க்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இயேசு மரித்தது மட்டுமல்ல, இயேசு மரணத்துக்கு முன்னாடி அவர் ஜெயித்தார் என்பதை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம வந்து இந்த பிசாசோடைய தந்திரங்களோடு ஏற்று நிற்க போகிறோம். அவன் என்ன பண்ணுறான்? நீங்களாம் ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவன் கண்ட்ரோலில் இருந்தோம். ரட்சிக்கப்பட்டு இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக வந்துட்டோம். இப்போ ஒன்றும் நம்மளை அவன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறான்? தந்திரமாய் செயல்பட விரும்புகிறான். தந்திரம் என்று எழுதப்பட்டு இருக்கிற அது வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் எப்படி எழுதுங்கன்னா, ஹிஸ் வைல்ஸ் என்று வருகிறது. அவனுடைய தந்திரத்துக்கு வந்து ரொம்ப அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, வைல்ஸ் ஆஃப் த டெவில் அப்படின்னு, WILES. எப்படி ஏமாற்றுகிறான் அப்படின்னா, ஒரு 3 உதாரணத்தின் மூலமாய் நான் அதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். பிசாசு வந்து ஒரு மேஜிக் பண்ணுறாங்கல்ல, நம்ம கண்ணுக்கு பார்க்கும் போதே அப்படியே டப்பு டப்புன்னு மாற்றிடுவாங்க. ஆனால் அது மேஜிக் தான். நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியுதா? புரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மளை கொண்டு போக விரும்புகிறான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 உதாரணம் கொடுக்குறேன். ஒன்று, சேல்ஸ்மேன் வருவானுங்க, சில சேல்ஸ்மேன் இல்லையா, சில பொருள் விற்கிறவன். அவன் என்ன பண்ணுவான்? அவன் பேசுகிற விதத்தில் நமக்கு அந்த பொருள் தேவையே இருக்காது, அது அவசியமே இருக்காது. ஆனால் அவன் பேசுகிற விதத்தில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? நமக்கு தேவையில்லாட்டி கூட ஒரு மூலையில் கூட வச்சுருவோம், அந்த பொருளை நாம் வாங்கி விடுவோம். அந்த அளவுக்கு என்ன பேசுவான்? தந்திரமாக பேசுவான். அது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலெக்ஷன் வருது அடுத்த மாதம். இந்த பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்களே, அரசியல்வாதிகள், அவங்களும் அப்படிதான் ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பேசுகிறத விட இது வரைக்கும் இருந்தவங்க என்ன செய்யலைங்கிறத பேசுவாங்க. இல்லை அவங்க என்ன தப்பாக செஞ்சாங்க பேசுவாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கங்கிறத நமக்கு மறந்து போகிற அளவுக்கு பேசுவாங்க. ஏன்னா இவங்க இதை விட மோசமாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த முறை பேசும்போது எப்படி நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க?
ஓட்டு போடும்போது இவங்களுக்கே போட்டு விடுவோம். அப்புறம் தான் தெரியும் இதுவும் ஒரு தந்திரம் தான் அப்படிங்கிறது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, கன்வின்ஸ் ஆகி அதான் தந்திரம். நல்ல உதாரணமாக இருக்கா, ஒரு சேல்ஸ்மேன், அடுத்து ஒரு அரசியல்வாதி, இதெல்லாம் பிசாசுக்கு அடையாளம். மூணாவது ஒரு உதாரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தவறான உறவில் இருக்கிற ஒரு பெண்ணோ ஒரு தவறான உறவில் இருக்கிற ஆணோ என்ன பண்ணுவாங்க, அவங்க யாரோட உறவு வச்சுருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக கேப்சர் பண்ணிவிடுவாங்க. எப்படி அவங்க மைண்டை கேப்சர் பண்ணிவிடுவாங்க, மனசை மயக்கிடுவாங்கன்னா, நம்ம தப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அவங்கள பேசி அவங்கள தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருவாங்க. ஒரு நாளும் நான் ஒரு தவறான உறவுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு அவர்களை என்ன பண்ணிடுவாங்க. நம்ம கூட நல்லா இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டா நம்ம யோசிப்போம். அவனுடைய மனது அந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் தன்னுடைய எதை பத்தியுமே யோசிக்க முடியாத அளவுக்கு, அந்த பெண் அல்லது எதை பத்தியும் யோசிக்க கூடாத அளவுக்கு அந்த உறவு என்ன பண்ணிடுது, அவங்கள அந்த பேச்சு, அந்த தந்திரம் அவர்களை வேற எதை பத்தி யோசிக்க கூட முடியாது. இது மட்டும் எனக்கு போதும்னு. இதெல்லாம் தான் பிசாசின் தந்திரம். பிசாசு என்ன பண்ணுகிறான், ரொம்ப தந்திரமாக அட்ராக்ஷனாக என்ன சொல்றானோ அதை நாம் நம்பும் அளவுக்கு சொல்லுகிறான். ஆதாம் ஏவல்கிட்ட வந்து இப்படிதான் சொன்னான். சும்மா நம்பியிருப்பாங்களா? அன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாயின்னு. அப்போ எந்த அளவுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொன்ன அவருடைய முதல் சிருஷ்டிப்பையே அதை வந்து மறக்கடிச்சு இவன் சொன்னதை நம்ப வச்சு அன்னைக்கு ஏமாத்திருப்பான்னா, இன்னைக்கும் அதே வஞ்சகத்தோடு கூட அவன் செயல்பட நம் வாழ்க்கையில் வருகிறான். இப்போ யுத்தம்ங்கிறது அவனுடைய வல்லமைக்கு விரோதமானதல்ல. இங்கே எழுதியிருக்கிறது யுத்தம் என்பது அவனுடைய வஞ்சகத்துக்கு விரோதமாக, கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கவைகளுக்கு விரோதமாக, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதுக்கு விரோதமாக. அங்கே வந்து சாகவே சாவேன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ நமக்கு சாவை பற்றி பேசலை, நான் ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் கொடுத்திருக்கிறது எல்லாமே ஜீவன். நம்ம நல்லா வாழ தேவன் அழைச்சிருக்கிறாரு. ஆனால் அவனுக்கு பொறாம அந்த நல்ல வாழ்க்கையிலேருந்து நம்ம எப்படியாவது டைவர்ட் பண்ணும்படி நம்மளோட யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகள் எல்லாமே ஜீவ கட்டளைகள், ஜீவ வார்த்தை. என்னது? அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அதை நம்புகிறவர்களுக்கு அது ஜீவன். ஆமேன். அவர்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஜீவனுடைய வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு அது ஜீவனை கொடுக்கிறது. ஸோ எதுக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறார்? ஒரு குடும்பத்துக்கு போனால் அங்கே போய் அங்கே ஜீவனை கட்டளையிடணும். ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழித்து தீமைகளை எடுத்து அந்த குடும்பத்துக்குள்ளே ஜீவனை கட்டளையிட தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஏன்னா நான் பிரசங்கிக்கிற வார்த்தையின் பேர் ஜீவ வார்த்தை. இது ஒரு வீட்டையும் கொன்னுடாது, ஒவ்வொரு வீட்டுக்கும் வாழ்வு கொடுக்கிற வார்த்தை இது. ஸோ நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவன் விரும்புகிறான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா இருக்க கூடாது. ஏன் நல்லா இருக்கக்கூடாதுன்னா அடுத்ததை பார்க்கணும். ஏன்னா ஏன் நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். சரி, நம்ம அதுக்கப்புறம் வருவோம். இங்கே என்ன எழுதுறார் அடுத்தபடியாக, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் அவனை எதிர்க்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவனை எதிர்க்காவிட்டால் நீங்க நிற்க முடியாது. நீங்க நிக்கலன்னா தேவன் உங்களை என்ன செய்ய அழைத்திருக்கிறாரோ அதை உங்களால் செய்ய முடியாது. ஒரு யுத்தத்தில் போய் நின்று அதை யுத்தம் செய்கிறவன் தான் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். அப்போ எதுக்கு விரோதமாக அவன் வஞ்சகம் செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, நிற்பது என்பது நம்முடைய கன்சிஸ்டன்சி. அதாவது கர்த்தருக்காக தொடர்ந்து ஒரு தேவனுடைய பிள்ளை நிற்கலைன்னா, கன்சிஸ்டன்சி இல்லைன்னா அவனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தருக்காக நிற்கணும், கர்த்தருக்காக சில காரியங்களை செய்து முடிக்கணும் அப்படின்னா உங்கள் பொதுவாக எல்லார் மனசுலும் என்ன ஞாபகம் வரும்னு கேட்டிங்கன்னா, ஊழியக்காரனுக்கு தான் அது. இவர் இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு, கடைசி வரைக்கும் இவர் நின்று இந்த ஊழியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இது ஊழியக்காரர்களுக்காக மட்டும் எழுதப்பட்ட வசனம் இல்லை, இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் எழுதப்பட்ட வசனம். நான் எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. தேவனுக்கு நீங்கள் முக்கியம், உங்கள் குடும்பம் முக்கியம், உங்கள் பிள்ளைகள் முக்கியம், உங்கள் பிஸ்னஸ் முக்கியம், ஈவன் உங்கள் கிச்சன் கூட முக்கியம். ஏன்னா அவர் அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களை கொண்டுதான் அவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். உங்கள் பிள்ளை நல்லா படிக்கிறது அவருக்கும் முக்கியம். ஏன் தெரியுமா? படிக்காமல் உங்கள் பிள்ளைங்க போயிட்டா உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை
எதிர்காலம் வீணாக போயிட்டுனா கர்த்தர் சில காரியங்கள் அந்த பிள்ளைங்க மூலமாக செய்ய அவர் திட்டம் உள்ளவராக இருப்பார். அதை பிள்ளைங்களால் செய்ய முடியாது. அதனால சொல்கிறேன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுற்றி தேவன் வேலி அடைக்கிறார், யோபுவின் வீட்டை போல. நாம என்ன நினச்சிக்கிறோம், கர்த்தருடைய ராஜ்யம் வரனா அது சர்ச்சோட வேலை, சபையில் இருக்க ஊழியக்காரனுக்கு தான் முக்கியம். இல்லை இல்லை, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் முக்கியம். உங்கள் வீடு அவருக்கு முக்கியம். உங்கள் வீடு நல்லா சூழ்நிலை இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். உங்கள் கார் உங்கள் பைக் கூட அவருக்கு முக்கியம். உங்களுக்கு பிள்ளைகள் போய் வர அது முக்கியமாக இருக்கிறது. ஸோ எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சமும் தேவனுக்கு முக்கியம். அப்போ என்ன பண்ணுறான் பிசாசு, தந்திரமா உங்கள் பிள்ளைகளை வஞ்சிக்க விரும்புகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பிள்ளை வழியாக கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறாருன்னு. ஆகவே தான் இங்கே வந்தோடனே ஆவியானவர் அவளை நிரப்புகிறார். ஸோ தேவனுக்கு தெரியுது இந்த பிள்ளையை குறித்து என்னவோ வச்சிருக்கிறேன்னு. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. வந்தோடனே பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளையை நிரப்புனார்னா தேவனுக்கு எல்லாமே முக்கியம். உங்கள் பிள்ளைங்க முக்கியம், அவங்களோட படிப்பு முக்கியம், உங்கள் பணம் முக்கியம், உங்கள் பிஸ்னஸ் முக்கியம், உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்சம் தேவனுக்கு முக்கியம். என் பிள்ளைகள் அவருக்கு முக்கியம். அவர்களை என்னவா மாற்றணும், அவங்களை எங்கே கொண்டு போகணுங்கிறத அவருக்கு நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. அப்போ பிசாசோட தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அம்சத்துக்காக நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்குது. சரீர சுகத்துக்கு நீங்கள் உங்கள் சரீரம் சுகம் அவருக்கு முக்கியம். தன் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று வைங்க. ஊழியக்காரன் நல்லா இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். ஏன்னா அல்டிமேட் கோல் அவருக்கு இயேசு அறிவிக்கப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஆபிரகாங்கிற ஒரு மனுஷனுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவனுக்கு ஒரு ஈசாக்கு பிறந்தாதான் இயேசு வருவாருங்கிறது தேவனுக்கு முக்கியம். அதனால் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். கர்த்தர் எந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தாலும் அவருக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய யுத்தங்கிறது டோட்டலாக எந்த பகுதியும் அவன் தாக்கலாம். உங்கள் காரை ஒரு ஆக்சிடென்ட் ஆக்கினா அதில் அவனுக்கு ஒரு பெனிஃபிட் பிசாசு. உங்கள் பொருளாதாரத்தை நஷ்டமடை செஞ்சால் அதில் அவனுக்கு ஒரு லாபம். தேவனுக்கு அதனால் ஒரு லாபமும் கிடையாது. கர்த்தர் நல்லவர். நீங்களும் நானும் ஒவ்வொரு வாழ்க்கையின் அம்சத்திலும் நல்ல உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நானும் பிள்ளைங்க பெற்றிருக்கிறது நமக்காக அல்ல, தேவனுக்காக நாம் பிள்ளைகளை பெறுகிறோம். பைபிள் சேஸ் நாம் கர்த்தருக்கென்று பிள்ளைகளை பெறுகிறோம். உலகம் அவர்களுக்காக பிள்ளைகளை பெறுகிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகள் மேல் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஸோ எப்பயுமே எல்லாத்தையுமே கிறிஸ்துவுக்குள்ள பார்க்க கற்றுக்கணும். உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கிறிஸ்துவை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. We have to see every aspect of our life through Jesus. அந்த கண்ணாடி வழியாக அவர் மூலமாக ஒவ்வொன்றையும் பார்க்க கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக மாறுவீர்கள். The devil is after your consistency. நிலச்சி நிற்கக்கூடாது, அவனை எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் கீழே தள்ளிடணும்னு தான் அவன் முயற்சி பண்ணுகிறான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரோட நம்முடைய பட்சத்தில் நமக்காக நிற்கிறவராக இருக்கிறார். இந்த யுத்தம் வெறும் ஒரு பகுதி இல்லை, எல்லா பகுதியிலும் இது முக்கியமான யுத்தமாக இருக்கிறது. சரி, அடுத்து இந்த பிசாசு எப்படி செயல்படுகிறான், அவனுடைய சிஸ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரேன் இல்லையா? அவனுடைய தந்திரங்களை பற்றி சொன்னேன், ஏன் அவனுடைய தந்திரங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும்னு சொன்னேன். அடுத்தபடியாக அவன் எப்படி செயல்படுகிறான் என்று சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு இல்லை, நமக்கு ஒரு விரோதி இருக்கானா அவன் என்ன மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் we should know our enemy. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், அப்பதான் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். அது மட்டும் போதும். இங்க 3 பேர் எழுதியிருக்கு இல்லையா? 3 விதமான ஆட்களை எழுதியிருக்கிறது. ஒன்று வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர். ஸோ கண்ணுக்கு புலப்படாத உலகத்தில் 3 உலகம் இருக்கிறது. பூதலங்கிறது நம்ம பார்க்குற இந்த பூமிக்குரிய மக்கள், வானோருங்கிறது மேல, பூமியின் கீழே இருக்காங்களாம். பூமியின் கீழானோர் யாரையாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? பூமியின் கீழானோர் யார் தெரியுமா? ஸோ 3 விதமாக கண்களுக்கு புலப்படாத காரியங்கள், ஆவிகள் இருக்கிறது. ஒன்று மேல, இன்னொன்று நம்மளோட, இன்னொன்று நமக்கு கீழே. ஸோ இப்போ எபேசியர் அந்த 6:12 வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களை பொல்லாத ஆவிகள் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ மேலே இருக்கான் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வந்து பூமியில், அது கீழே இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஏன்னா பிசாசு என்னைக்கு வானத்திலேருந்து 1/3 தேவதூதரோடு விழுந்தானோ
கொஞ்சம் பேர் மேலே செட் ஆயிட்டானுங்க, கொஞ்சம் பேர் பூமியில விழுந்தாங்க, கொஞ்சம் பேர் பூமிக்கு கீழே இருக்கிற பாதாளத்துக்கு போய்விட்டார்கள். ஸோ இந்த அசுத்த ஆவிகள் 3 விதத்தில் செயல்படுகிறது. அதைத்தான் இங்க பவுல் பிரித்து எழுதுறாரு 3 விதமா. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் பொல்லாத சேனையின் ஆவிகள். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களுக்கு புலப்படாத ரீதியில் இருக்கிற இவைகள் காணப்படுகிறது மேலே எஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இன்றைக்கி பூமியில் சில அதிகாரங்கள் நம்ம பார்க்குறோம், சில பாலிட்டிக்ஸ் பார்க்குறோம், மோசமான காரியங்கள் பார்க்குறோம்ல. இதெல்லாம் நேரடியாக அவர்கள் செய்கிறது கிடையாது, அவர்களுக்கு பின்னிருந்து செயல்படுகிற சக்தி. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் ராஜ்யங்கள்லாம் வந்துச்சு. அந்த ராஜ்யங்கள் ஒவ்வொரு ராஜ்யம் இறங்கும்போது அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறது. தேவனும் அதோடைய கண்ட்ரோல் இருப்பார். ஆனால் சில மோசமானவர்கள் எழும்பினார்களே, அந்த எல்லாமே அந்த பிசாசனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு. நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஒரு ஆள் தப்பா வரான்னா அவனுக்கே தெரியாது அவன் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸால உங்க வாழ்க்கைக்குள்ள வரான்னு. டு பி கேர்ஃபுல். ஸோ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கே தெரியாது நம்ம இப்படி தான் செய்கிறோம். அந்த ஆட்சியில் இருக்கிற சிலருக்கே தெரியாது. ஸோ இந்த 3 எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, சென்ட்ரல்லேருந்து ஒரு கண்ட்ரோல், அப்புறம் ஸ்டேட்டில் ஒரு கண்ட்ரோல், லோக்கலில் ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல நாட்டில். அது போல் பிசாசும் என்ன பண்ணுறான், சென்ட்ரல் கண்ட்ரோல் ஒன்று வச்சுருக்கான், அதுக்கப்புறமா ஸ்டேட் கண்ட்ரோல் ஒன்று வச்சுருக்கான், லோக்கல் கண்ட்ரோல் ஒன்று வச்சுருக்கான். காணப்படுகிற செட்டப் எப்படி நம்ம இந்த தேசத்தில் பார்க்குறோமோ அப்படி பிசாசுக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் செட்டப் வச்சு அவன் என்ன பண்ணுகிறான், செயல்படுகிறான். 24 மணி நேரமும் அவனுடைய தூதர்கள் நமக்கு விரோதமாக அவர்கள் திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இவன் ஊழியம் பண்றான்னா இந்த ஊழியக்காரனை அவனுடைய வீக்னஸ் என்ன, அவன் எதுல ஸ்ட்ராங், அவன் எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, அவன் எதுல வீக்கா இருக்கிறான்னு பார்க்கறான். என்னுடைய ஹிஸ்டரியை ரீட் பண்றான், என்னுடைய கடந்த காலத்தை அவன் பார்க்கறான். ஸோ என்ன பண்ணுறான், எனக்கு விரோதமாக தந்திரங்களை அவன் பயன்படுத்துகிறான். நான் ஜெபம் பண்ணாட்டி, நான் எதிர்த்து நிற்காட்டி, நான் கன்சிஸ்டண்டாக கர்த்தருக்காக நிற்காட்டி, கர்த்தர் என்ன கொண்டு செய்ய நினைத்தாரோ அதை நான் செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியலைன்னா என்ன நடக்கும், இவைகள் ஏன் அப்படி செயல்படுதுன்னா அதுங்களுக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிறார் கர்த்தர். இயேசுவோடைய வருகையை டிலே பண்ணணும், அவ்வளோதான். இயேசு எவ்வளோ சீக்கிரம் வராமல் இருக்காதோ அவ்வளோ நாள் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா இயேசு வந்துட்டானா அவைகளுக்கு முடிவு உண்டாகிவிடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக வேண்டிய விதத்தில், தேவனுடைய ஊழியம் செய்யப்பட வேண்டிய விதத்தில், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய விதத்தில் அறிவிக்கப்பட்டு விட்டால் இயேசு வந்து விடுவார். இயேசு வந்து விட்டால் பிசாசுக்கும் தூதர்களுக்கும் முடிவு உண்டு பண்ணி விடுவார். ஆகவே சபை இல்லாமல் இயேசு ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஆகவே சபைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். ஏன்னா என்னை கொண்டு என்ன தேவன் செய்யணும்னு நினைச்சாரோ அதை நான் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும். ஒரு உதாரணம், என்னை கொண்டு இவ்வளவு மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், இத்தனை குடும்பங்கள் வாழ்வடைய வேண்டும், இத்தனை பிள்ளைகள் கர்த்தரண்டையில் வர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தால் என்னுடைய வாழ்நாளில் நான் அதை செய்து முடிக்க வேண்டும். செய்து முடித்தால் தான் நான் சொல்ல முடியும், நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தேன், கர்த்தர் சொன்னதை செய்து விட்டேன் அப்படிங்கிற நிச்சயம் எனக்கு வரணும்னா அதுக்கு நான் நிற்கணும். உங்க வீட்டில் நீங்க நிற்கணும், சபையாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அதான் சொல்லுகிறது, சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சகலவற்றையும் யாருக்காக, உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லவில்லை. எஸ், நாம சகலத்தையும் செஞ்சு முடிக்கிறோம். உங்க பிள்ளைங்களை ஒரு நல்ல வாழ்க்கையில கொண்டு போய் நிறுத்துறீங்க, உங்க குடும்பத்தை நல்ல விதத்தில் கொண்டு போறீங்க. எதுக்குன்னா நமக்காக இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியணும் இதுக்கு பின்னாடி தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. நான் பிள்ளை பெற்றிருக்கேன், அந்த பிள்ளையை நல்லபடியாக கொண்டு போக விரும்புறது கர்த்தருடைய நோக்கத்தின்படி கொண்டு போக விரும்புகிறேன். கர்த்தரோடு உங்க வாழ்க்கையை, உங்க பிள்ளைகளை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி விட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா அவங்க எல்லா விதத்தையும் சம்பாதிப்பாங்க, என்ன விதமான அநியாய கிரமம் பண்ணுவாங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்கணுமா, கர்த்தர் குடும்பத்தில் பெரிய செழிப்பை கொடுக்கணுமா, ஒன்றும் இல்லை. உங்கள் மைண்டை தூக்கி எல்லாத்தையும் தேவனோட அட்டாச் பண்ணுங்க. கர்த்தரை என்னை குறித்து ஏதோ ஒன்று வச்சிருக்கிறார். நான் சகலத்தையும் செய்து முடிக்க திராணியுள்ளவனாக இருக்கும்படி நான் நிற்க போகிறேன். நான் நின்னாதான் இந்த யுத்தத்தை செய்ய முடியும், நான் விழுந்து போனால் இந்த யுத்தத்தை செய்ய முடியாது. அவனுடைய தந்திரங்களை நான் எய்த்து நிற்கணும். என் பிள்ளைக்கு விரோதமான அவனுடைய தந்திரங்களை நான் எதிர்ப்பேன். பிள்ளைகள் தப்பாக போடும்போது பிள்ளைங்களை நீங்கள் திட்டுறது வேஸ்ட்டு. அந்த பிள்ளைங்க பின்னாடி யார் செயல்படுறானோ அவனை ஜபத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்.
ஹல்லேலூயா. பிள்ளை பிறக்கலன்னா உங்களுக்கு பிள்ளை பிறக்கக்கூடாது கர்த்தர் நாங்கள் உட்காந்து எழுதி வைக்கல. ஏன் அது பிறக்கல, அதுக்கு என்ன காரணம், பிசாசு ஏன் தடுக்கிறான்னு அதுக்கு விரோதமாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். பொருளாதாரம் நல்லா இல்லைன்னா பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கணும். ஏன்னா யூ ஹேவ் டு அட்டாச் எவ்ரி ஆஸ்பெக்ட் இன் த கிங்டம். தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா சபை என்னைக்கு மகிமை அடையுமோ, சபை என்னைக்கு பூர்ணம் அடையுமோ, அப்பொழுது இயேசு இந்த சபையை மீட்டுக்கொள்ள வருகிறார். ஆமென். So these evil spirits wants to delay the coming of the Lord Jesus Christ. ஆபிரகாமுக்கு புள்ள பிறக்கலன்னா இன்னும் கொஞ்ச நாள் இயேசு வர்றது, இயேசு பிறக்கிறது தள்ளி போயிருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்தந்த பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்தது, ஈசாக்குக்கு பிள்ளை பிறந்தது, யாக்கோபுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தது, தாவீது பிறந்தது, இவன் பிறந்தது, அவன் பிறந்ததெல்லாம் பைபிள் எழுதிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கே தெரியாது ஏன் நமக்கு பிறக்குதுன்னா, இதெல்லாம் ஒரு நாள் இயேசு என் வழியில் என்னுடைய சந்ததியில் நான் பெக்க போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்து வருவார் என்பதை அந்த மோரியா மலையில் அவனுடைய குமாரனை பலியிட போகும்போது இயேசுவை காண்பித்தார். அதுதான் இயேசு சொல்கிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆவலாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பெத்தப்ப தெரியாது, ஈசாக்க பலி கொடுக்கப்ப தெரிஞ்சிச்சு. ஆஹாஹா, கர்த்தர் எதுக்கு என்ன அழைச்சார்னா, என் 100 வயசு கிழவனாக இருந்தாலும் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தது காரணம், அவன் மகிழ்ந்து களி கூர்ந்த காரணம், இனி ஏன் சந்ததியின் வழியாக இயேசு வரப்போகிறார். ஆபிரகாம் தன் குமாரனை இயேசுவோடு இணைத்து விட்டான். உங்கள் பிள்ளைங்களை அப்படி நினைச்சு பார்க்க முடியுமா? இல்லை உனக்கு பிறக்க போகிற பிள்ளை அந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியுமா? ஏன் எனக்கு இன்னைக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்துருக்குறான்னா, இந்த பிள்ளையின் வழியாக இயேசுக்கு கர்த்தர் ஒரு செய்ய விரும்புகிறார். அவன் பிள்ளையை வச்சா செய்வார், உங்கள் பிள்ளையை வச்சு தான் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு அதை பற்றி தெரியும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அன்னைக்கு தெரியாது, ஆனால் அப்புறம் தெரிஞ்சு போச்சு. ஈசாக்குக்கு ஒருவேளை யாக்கோபு பிறந்தப்ப தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமாய் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். ஸோ திஸ் வார்ஃபேர், இந்த யுத்தம் இது நேரடியான யுத்தம் அல்ல, இது தேவனுக்கு விரோதமான யுத்தம். தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு விரோதமான திட்டம். தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்ட உங்களுக்கும் எனக்கும் விரோதமான யுத்தம். இது ஒளியின் ராஜ்யத்துக்கும் இருளின் ராஜ்யத்துக்குமான யுத்தம். ஸோ நீங்கள் நிற்கணுமா? இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தடுத்து கொள்ள தான் வேண்டும். சென்ட்ரல் ஸ்டேட் லோக்கல் போல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கான். எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தந்திரமா நம்ம வாழ்க்கைய, இது தந்திரம் தான், இது நம்மளை நாசப்படுத்த தான் போகுதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நான் சொன்ன சேல்ஸ்மேன், அப்புறம் யார் இந்த பொலிட்டிஷியன், அப்புறம் அந்த விபச்சார ஸ்திரீ அல்லது புருஷர்கள், அவர்களை போல எதை பற்றியுமே நம்மை சிந்திக்க விடாமல் நம்ம மைண்டை க்ளோஸ் பண்ண விரும்புகிறோம். ஆகவே தான் நம்ம ஹெல்மெட் முக்கியம். போன வாரம் பார்த்தோம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ஹெல்மெட் முக்கியம், ஷூ முக்கியம். நான் சத்தியத்தை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். சிம்பிளாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி விடுறேன். வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அடுத்த வாரம் டீட்டெயிலாக பேச போகிறேன். ரொம்ப அருமையான சத்தியம் அது, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம். கர்த்தருடைய வார்த்தை இருக்குல்ல, இயேசுவர் உம்முடைய வார்த்தையே சத்தியம், உம்முடைய வசனம் சத்தியம், உம்முடைய வசனத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு யோவானில் ஜெபம் பண்ணுறார் ஆண்டவர். என்னன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை என்பது ஒரு விதை போல, ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவனும் ஆவியும் இருக்கிறது. இயேசுவர் என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. வார்த்தை தேவன் அதை உடைத்து, எப்படி இயேசு அப்பத்தை பிட்டார், அது போல தேவன் அந்த வார்த்தையை உடைத்து அதில் இருக்கிற ஆவியை உங்களுக்கு கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஜீவனாக சத்தியமாக மாறுகிறது. எழுதப்பட்ட வார்த்தை தேவ ஆவியானவர் வெளிப்பாட்டை அதை குறித்து கொடுக்கும்போது, இப்போ நான் பிரசங்கிக்கிறது போல அதை கொடுக்கும்போது, நான் இப்போ உங்களுக்கு வார்த்தையே இல்லை சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிறேன். வார்த்தையை தான் போதிக்கிறேன், வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை ஆவியானவருடைய உதவியோடு போதித்து கொண்டு இருக்கிறேன். ஸோ யூ கேன் ஈட் இட், ஸோ யூ கேன் லிவ் இட். நீங்கள் அதை கொண்டு வாழ முடியும், அதை புசிக்க முடியும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வரும்போது சத்தியமாய் வெளிப்படும். எழுதப்பட்ட வார்த்தையை தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல தேவன் அவர் பேசும்போது அதில் இருக்கிற ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அது சத்தியமாய் வெளிப்படுது. அதுதான் ஒரு ஆயுதத்தில் ஒன்று சத்தியம். ஹல்லேலூயா. அதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். எழுந்து நிற்கலாம்.